ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். வேதத்தில் பல பறவைகள், பல மிருகங்கள், இவைகளை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார், நமக்கு உபயோகமாக அதை எப்படி அவர் நினைவூட்டி அவர் சில காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை பார்த்து வருகிறோம். சேவல் நாம் அநேக நேரங்களிலே நமக்கு அறிந்த ஒரு பறவைகள் இனத்தில் ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது எல்லாரும் உம்மை நாங்கள் உறுதியாய் பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது கர்த்தர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, நீ மறுதளிப்ப அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நான் சாகிற நிலைமை வந்தால் கூட மறுதளிக்க மாட்டேன் உறுதியாக சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ சேவல் கூவுறதுக்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதளிப்ப அப்படின்னு ஒரு வேர்டு சொல்கிறாரு. அதை மத்தேயு 26வது அதிகாரம் நம்ம 34 வாசிக்கிறோம். இதை ஆண்டவர் சொல்லும்போது ஏதோ ஒன்றை மனதில் வைத்து இதை அவன் பேதுருவுக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறார். நீங்களும் நானும் கூட ஆண்டவரோடு பேசும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி